தமிழ்நாட்டில் நாளும் இப்போ கொலையும் கொள்ளையும் போதைப் பொருட்களும் கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லா இடங்களிலும் எல்லா குக்கிராமங்களையும் போயிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் மட்டும் 4 கொலைகள் நடந்திருக்கு, 4 போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு, 4 பாலியல் குற்றம் நடந்திருக்கு, ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. காவல்துறை மீதான தாக்குதல் 14 நடந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% கூடியிருக்கு. பாலியல் குற்றங்கள் 53% கூடியிருக்கு. கடந்த மாதம் வரையிலும் 631 கொலைகள் நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு பாலியல் குற்றங்கள் 18,200 பாலியல் குற்றங்கள் நடந்தது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கற்பொழிப்பு சம்பவங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்த பிறகு 17% கூடியிருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 60% கூடியிருக்கு. இந்த ஆண்டு அதாவது தற்கொலை முயற்சிகள் இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்கொலை முயற்சிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்தது. தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. போதை பழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில் தான் சமூக நீதி பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க. நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றணும்னு சொல்லி சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் மலக்குழி மரணங்கள் நிறைய நடக்கும். உதாரணம், பாதாள சாக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான உதவிக்கரங்கள், அவங்களுடைய தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க. கூடவே மதிப்புக்குரிய நண்பர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க. வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி இதுவரை ஒரு விஷயம் கூட வெளியே பேசவே இல்லை. இன்னொரு இடத்துல கூட அது மாதிரி நடந்திருக்கு. பிறகு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டணம் 300 மடங்கு அதிகம். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க, கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. ஆனால் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, யாருமே அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறோம், ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாமல் இல்லை. ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இன்றைக்கி கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றன்னு சொல்லி எந்த வேலைகளுமே நடக்கிறதில்ல. எந்த சாலைகளும் இன்றைக்கி திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை. பாளையங்கோட்டை பகுதியிலும் பாதாள சாக்கடைங்கிற பேரில் பண்ணிட்டோம். பிறகு பாதாள சாக்கடை பராமரிப்புக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டண வசூல் இருக்கு. பாதாள சாக்கடை சரி, ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும்.
பில்டிங் கட்டுவதற்கு பிளான் போட சொன்னால் ஒரு சதுரடிக்கு முன்னால் 100 ரூபாய் 150 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி 600 ரூபா போடுறாங்க ஒரு சதுரடி. பிளான் அப்ரூவல் மட்டும் இன்றைக்கி 600 ரூபா வாங்குறாங்க. இப்படியா இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப்பொருள். கரூரில் 41 பேர் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் இறந்து போனாங்க. கள்ளக்குறிச்சி 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க. எல்லா குக்கிராமங்களிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா, போதைப்பொருள், கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்ணுறாங்க. பல்லடத்தில் ஒரே வீட்டில் 3 பேரை படுகொலை செஞ்சாங்க. ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கை காலை தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் 2-3 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஈரோடு நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது ஒரு பல்லடத்தில் நடந்த கொலைக்கு 2 பேரை பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ் என்ன சொன்னான் அப்படின்னா, சித்தூரில் நடந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க. முதல்ல சித்தோடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸ் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு பல்லடத்தில் நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கொலையை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்போ ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க எந்த கொலையை செஞ்சாங்கிறது தெரியல. ஏன்னா காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமை, கற்பழிவு சம்பவம். நேற்று கூட ராமநாதபுரத்தில் ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திமுக ஆட்சி இல்லை. மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவங்களுடைய நோக்கமே என்னென்னா, மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டணியை, பயபக்தியோடு ஒரு கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணி பலவும் இல்லை, பயபக்தியோடு அந்த கூட்டணி பெயரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் மக்கள் அப்படி இல்லை. மக்கள் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொன்னாங்க, செய்ய முடியாதுன்னு தெரியும். அதே போல் இப்போ ஒரு சம்பவம். நேற்றைக்கு பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து தென்னிந்திய இயற்கை வேளாண் பொருட்கள், வேளாண் விவசாயிகளுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாயை ஒரே பட்டனில் அமைக்கி நேற்றும் நாடு முழுக்க இருக்க விவசாயி கொடுத்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்ல வேண்டும், குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது இன்றைக்கி கரூரில், கோயம்புத்தூர்லேயே ஒரு ஆர்ப்பாட்டம். இது இவ்வளவு விஷயத்தையும் மாற்றுறதுக்காக ஒரு மடை மாற்றுவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம். கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் கொண்டு வரவில்லை, மத்திய அரசு நிராகரித்து விட்டது. மதுரையில் மெட்ரோ ரயில் நாங்கள் டிபிஆர் ரிப்போர்ட் கொடுத்தோம், மத்திய அரசு நிராகரித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ திருநெல்வேலிக்கு ஏன் அவங்க கொடுக்கல? தேர்தல் அறிக்கையில் திருநெல்வேலிக்கு சொல்லியிருந்தாங்களே, திருநெல்வேலிக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வருவோம். ஆய்வுக்காக சொல்லியிருக்காங்களா? அப்போ திருநெல்வேலி மக்கள் மட்டும் என்ன புறக்கணிக்கப்பட்டவர்களா அல்லது திமுகவுக்கு ஓட்டு போடலையா? ஓட்டு போடலை அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள். ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. அதனாலே வேண்டுமென்றே இவருடைய டிபிஆர் ரிப்போர்ட்டை வேண்டுமென்றே குறைத்து கொடுத்தார். பொதுவாக ஒரு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோக்கு என்று ஒரு பாலிசி இருக்கிறது. இவ்வளவு மக்கள் தொகை வேண்டும், மினிமம் 20 லட்சம் மக்கள் தொகை வேண்டும். மெட்ரோ ஸ்டேஷன் வேணும்னா ஒரு 22 மீட்டர் அகலம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிஸ்டத்தில் இருக்குது. ஆனால் இவங்க வேணும்னே அதை இந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் மத்திய அரசுக்கு அனுப்பவே இல்லை.
நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய அந்த மாநிலத்திலையும் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் பார்த்தீங்கன்னா, ஆக்ராவில் இதே மாதிரி டிபிஆர் ரிப்போர்ட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணல. டீட்டெயிலாக ரிப்போர்ட் ரிட்டன் கேட்டிருக்கேன். ரிட்டன் அதாவது இதே மாதிரி ரிட்டன் கேட்டு திருப்பி அதே இடத்துக்கு அங்கே மெட்ரோ ரயில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணலை. அழகாக வலியுறுத்தணும். இதை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. நான் இவ்வளவு சொன்ன விஷயங்களையும் ஏன் ஆரம்பத்தில் இவ்வளோ சொன்ன விஷயம் இவ்வளவும் இந்த அரசாங்கத்து மேலே கெட்ட பேர் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணணும், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூரில் மதுரையில் பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்குது. ஆகவே தேவையில்லை. 2 to 3 minutes தான் கேப் இருக்குது. பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோவுக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் அப்படி எழுதுனாங்க? எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதணும். ஒன்று ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் ரோ அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அதில் மினிமம் 22 மீட்டர் அகலம் இருக்கும். இவங்க கொடுத்துருக்குது 10 to 12 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரயில் வரணும்னா எவ்வளோ இடம் வேணும், ஸ்டேஷன் எவ்வளோ கட்டணும். 10 மீட்டர்னா 30 அடி தான் ஆச்சு. 30, 32, 33 அடி ஆச்சு. 33 அடியில் எப்படி ஸ்டேஷன் கட்ட முடியும்? சரி, இப்போ மக்கள் தொகை எவ்வளவு? ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது பூஸ்ட் பண்ணியாவது கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு வேணும்னே கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடாது, கொங்கு மண்டலத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க. 15,84,000 பேர் இருக்கிறதாக கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. இது எப்போ ரிப்போர்ட்டு? 2011 உள்ள ரிப்போர்ட். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஏன் இப்போ உள்ள கணக்கெடுப்பு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பியிருந்தால் இந்த கொரி வந்திருக்காது. இந்த கொரி கேட்டிருக்காங்க. இப்போ அம்மட்டில் இவங்க எழுதும் போது என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க? நிறைய இடங்களை இடிக்க வேண்டியிருக்கும், நிறைய செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க. அங்கேருந்து மத்திய அரசு அனுப்புகிற ரிப்போர்ட்டில் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக. ஏன்னா அங்கே கொங்கு மண்டலத்தில் எல்லாமே அதிமுக தான். 2020 அதை மடை மாற்றுறாங்க. இப்போ அவங்க பேசுகிறது இப்போ பாருங்கள். இது 14ஆம் தேதி வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் 16ஆம் தேதி வந்துச்சு. 16ஆம் தேதி அரசுக்கு வந்து இவங்க 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வைக்கலாமே, 16ஆம் தேதி வச்சிருக்கலாமே. நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே 18,000 கோடி ரூபாய்க்கு மேலே திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் தலைவர் மாதிரி இருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ஸ் உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் வாராரு. கருப்பு கொடி காட்டுறதுக்கு இந்த மாநில அரசாங்கம் அனுமதிக்கலாமா? முதலமைச்சர் வரும்போது மற்றவங்களுக்கு கருப்பு கொடி காட்டினா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்தே பாரத் ரயில்கள், தூத்துக்குடி விமான நிலையம், நாடு முழுக்க விமான நிலையம், ரோடுகள், சாலைகள், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், எவ்வளவு திட்டங்களை நீங்கள் மத்திய அரசு கொடுக்கு. இன்றைக்கி ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகிற அரிசி, எல்லா பொருட்களும், சீனியிலேருந்து எல்லாமே மத்திய அரசு இலவசமாக கொடுக்கணும். அதை மாநில அரசு கொடுக்கறது மாதிரியே இன்றைக்கி ஒரு பாவனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். ஆமாம், திரும்பி கொடுத்துட்டாங்க. கரெக்ட். அதுதான் கரெக்ட். அங்கிருந்து ரிட்டர்ன் பண்ணி இதே மாதிரி மத்திய அரசு ரிட்டர்ன் பண்ணி அந்த மாநில அரசாங்கம் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் இன்னும் என்ன ஏற்பாடு செய்யணுமோ தரேன்னு சொல்லி திருப்பி அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட் திருப்பி போன பிறகு 2வது முறை தான் ஒப்புதல் வந்திருக்கு. நீங்கள் ஏன் முதல்ல இப்போ
இப்போ இந்த பாருங்க, இந்த போட்டுருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இன் வியூ ஆஃப் தி above DPRs of Coimbatore Metro Rail Project and Madurai Metro Rail Project are written தான், நாட் ரிஜெக்டட். ஸோ நான் முதலமைச்சரை கேட்குறேன், ஏன் நீங்கள் 15ஆம் தேதி இதுக்கு பதில் எழுதலை? ஏன் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போன பிறகு நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க? கரூரில் இன்றைக்கி, கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நீங்கள் நடக்குது, நாளைக்கு மதுரையில் அறிவிச்சிருக்காங்க. ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இன் வியூ ஆஃப் தி above TPRs of Coimbatore Metro Rail Project and Madurai Metro Rail Project are written herewith. இந்த அண்ணன் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மெட்ரோ அலைன்மெண்ட் காரிடார் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. உக்கடம் கோயம்புத்தூரின் காரிடார் 2 நவாப் கைக்கிங் ரோட் மீட்டர் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க? 10லேருந்து 12 மீட்டர். அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. DPR ரெஃபரன்ஸ் பேரா 513 பேஜ் 55. பிக் பஸார் ரோட் மீட்டர் 18லேருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேரா 5 கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ரோட் 22லேருந்து 24, இது ஓகே, இதெல்லாம் ரெண்டு முடியாது. ஓசூர் ரோடு அப் டு ஜங்ஷன் ஆஃப் அவினாசி ரோட் 22-24. ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு 7 to 10 மீட்டர். 7 மீட்டர்ந்து 10 மீட்டர்கள் எப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியும்? டாக்டர் நஞ்சப்பா ரோடு 18லேருந்து 22 மீட்டர். அப் டு காந்திபுரம் மெட்ரோ ஸ்டேஷன் 8லேருந்து 12. 8 மீட்டரில் 24 அடியில் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி கட்ட முடியும்? என்ன லாஜிக்? அப்படிதான் பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டு. ஏன்னா தமிழக அரசுக்கு லாபம்னா அங்கே ஒன்றுமே டிஎம்கே ஜெயிக்கவே இல்லை. ஏன் நம்ம செய்யணும்? அருமையான கொஸ்டின். அதாவது எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் நேரடியாக அனுப்ப முடியாது. நீங்கள் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாலேஜ் இருக்குது கேட்குறீங்களா, நாலேஜ் இல்லாமல் கேட்குறீங்களா எனக்கு தெரியல. மாநில அரசு செய்யணும். இப்போ மாநில அரசு எங்களுக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சி தலைவரையோ அமைச்சரையோ கூப்பிட்டு அல்லது சம்மந்தப்பட்ட துறைக்கோ எங்களை கூப்பிட்டு பேசி இப்படி இருக்குது, நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு எதாவது செய்யணும், நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னாலும் செய்யலாம். இன்னொன்று, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு மூலமாக தான் நம்ம செய்ய முடியும். மாநில அரசு ஏன் 14ஆம் தேதி வந்துச்சு இல்லையா? நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், 14ஆம் தேதி வந்துச்சு இல்லையா? நீங்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்கணும், 15ஆம் தேதி நீங்கள் எதுக்கு வெளியிடலை? ஏன் வெளியிடலை? அரசியல் தான். அது நான் உங்களுக்கு இது சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் இவ்வளோ விஷயங்களை நான் சொன்னேன். தேர்தல் அறிக்கையில் சொன்னது, அவங்க எதுவுமே செய்ய முடியாத விஷயங்களை, உதாரணத்துக்கு நீட் செய்ய முடியாதுன்னு தெரியும். நீட் இனிமேல் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லை அது சொல்ல கரெக்ட் தான். நீங்கள் அதை மட்டும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அந்த ரகசியம்தான் செயல்பட முடியாத விடியாத அரசுங்கிற ஒரு ரகசியம். இதுக்கு போராட்டம் அவசியம் இல்லை சார். யாரு? அவசியமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை.
நீங்கள் கோயப்பல்ஸ் தத்துவம் கேள்விப்படுறீங்களா? ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாயிரும். ஆல்வின் முழிக்காப்பில் அது உண்மையாயிரும். சார் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வரணும் சார். மேபி இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம். சார் அதாவது 14 நேற்று சொல்லியிருந்தால் நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட நேரடியாக கையில் கொடுத்துருப்பேன். இப்படி ஒரு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் நேற்று பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணது கூட போயிட்டு வரது கொடியே இருந்து வழி அனுப்பிச்சு தான் வச்சுருக்கோம். அது பெரிய மேட்டரோடும் கிடையாது சார். இது அரசியலாக்குறாங்க, அவ்வளோதான். சார் 2026 ஜூனில் நாங்கள் பண்ணி காட்டுறோம் சார். 2026 ஜூனில் நாங்கள் நாங்கள் மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் வரோம். அதாவது முதலமைச்சர் வந்து நேற்று வந்து விவசாயிகளுக்கு இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இதை வந்து முதல்ல குத்திட்டாருன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்கிறார் சார். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈரப்பதம் 17% 21% அதுக்கு எங்களுக்கு பணம் தரணும்னு கேட்டிருக்காங்க. குழு வந்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்ம பார்த்து அவர் சொல்லணும். இவரும் எல்லாரும் முதலையும் மக்கள், தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் முதலையும் குத்திட்டே இருக்காரு சார். முதல்ல கஞ்சாவை நிப்பாட்ட சொல்லுங்க சார். கஞ்சா, இந்த அபின், மெத்தப்பெட்டம் எனக்கு வாயில வரவே மாட்டாங்க. அதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க முதல்ல. சார் இன்னொரு விஷயம் வந்து பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து சொல்றீங்க. ஆனால் 2023 NCRP அந்த அறிக்கை படி ராஜஸ்தான், யூபி இந்த மாநிலங்களில் தான் இந்த அதிகமான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க முதல்ல. நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க, அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்க. தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.